ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் ஆர் ஒன்று. இன்னைக்கு நம்ம 29ஆம் தேதி வந்த எடிட்டோரியல். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு எடிட்டோரியல் தான் இது. ஒரு சூப்பரான எடிட்டோரியல். ஏன் சூப்பரான எடிட்டோரியல் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஸோ மதுரையில் நடந்தது. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. மதுரையில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அதை தொடர்பான ஒரு எடிட்டோரியல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன எடிட்டோரியல், எதை பற்றினது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த இந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் வெக்காபுலரி கோர்ஸ் அப்படின்றது தினமும் காலையில் மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட யூடியூப் சேனலில் 6 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த பிடிஎஃப், நீங்கள் பார்க்குற இந்த டெய்லி பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் தினமும் காலையில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். கடந்த 2-3 மாதங்களாக நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவும் சரி, பிடிஎஃப்பும் சரி, தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் டைம் இந்த எஸ்பிஐ கிளர்க், பிஓ அதை தொடர்ந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் அந்த ரொட்டேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்பிஐ பிஓ பேட்டர்னை மாற்றிருக்கான், எல்லாருக்குமே தெரியும் இந்த டைமில். அதனால வரப்போகிற எல்லா எக்ஸாம்லையும் பேட்டர்ன் மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் நம்ம மார்க்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வெக்காப்ஸ் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்டான ஒரு கருவியாக, ஒரு டூலாக இருக்கும். சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸுமே கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தான் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள். சரி சார், பிடிஎஃப் எங்கே கிடைக்கும்? டெலகிராம் சேனலில் கிடைக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க, படிங்க. ஓகேவா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைனிங் பாலிடிக்ஸ் அப்படின்றது, அந்த மைனிங் பண்ணுறாங்களே அந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் அதில் தான் பாலிடிக்ஸ் நடக்குது. அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். அந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் இஷ்யூ. நாயக்கர்பட்டி அப்படின்றது மதுரை கிட்ட இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த டங்ஸ்டனை தோண்டி எடுக்க போகிறாங்க. அங்கே வந்து டங்ஸ்டன் மைனிங் வரப்போகுது. அதை பற்றின டேட்டாவையும் அதை பற்றின நியூஸையும் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, இந்த எடிட்டோரியல் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெய்லியும் பார்க்கறதுல நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ எப்படி அந்த லைன் ஃப்ரேஸ் ஆகுது, எப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணி அந்த லைனை ஃப்ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். சரியா? சாரி, ஃப்ரேம் ஆகுது, ஃப்ரேஸ் கிடையாது. ஃப்ரேம் எப்படி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதை தாண்டி நம்ம இந்த இங்கிலீஷ் எடிட்டோரியலை தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட கிரிட்டிக்கல் டாபிக் இருக்குல்ல, ஓகேவா, அந்த ரீசனிங் செஷனில் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒன்று பார்ப்போம். கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் பார்ப்போம். அது ஆப்வியஸாக உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ இதோட மெயின் எக்ஸாம்பிளே நான் இதை படித்து எனக்கு இப்போ சாதாரணமாக எந்த எடிட்டோரியல் இருந்தால் எனக்கு அது புரியுது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஸோ நீங்களும் தினமும் நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். அதனால் தினமும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பார்க்கறதுனால உங்களுக்கு வெக்காப்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லாமல் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு செக்ஷன்லையும் நீங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரியா? ஸோ நம்ம இதை ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். த ஸ்ட்ராட்டஜிக் நீட் ஃபார் த டங்ஸ்டன் மஸ்ட் பி பேலன்ஸ்ட் அகேன்ஸ்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன். என்ன விஷயம் அப்படின்னா, டங்ஸ்டனோட நீட் உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு, அதாவது இந்தியாவோட நீடை பூர்த்தி பண்ணுறதுக்கே இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த டங்ஸ்டன் மைனிங் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போது இந்த எடிட்டோரியல் எப்படி சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டங்ஸ்டனும் தேவை, அதே டைமில் நம்மளோட என்விரான்மெண்டலும் தேவை அப்படின்ற மாதிரி தான் முடிப்பாங்க. ஸோ கரெக்டு தான். 2 விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 சைடும் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஓகேல்ல, நம்மளோட என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அதுவும் பாதிக்கப்படக்கூடாது. அது மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு டங்ஸ்டனை நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. கரெக்டு தானே? அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு செலவுகள் அதிகமாகும். நம்ம ஊர்லேருந்தே நம்ம அந்த ப்ரொடக்ஷனை பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. இந்த எடிட்டோரியலும் அதான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? பை annuling the Nayakar-Patti tungsten block action in Madurai, the Union government has altered a protest against the project that was flagged thoroughly by the state seeking environmental and cultural concerns. So இந்த
பிளாக், இந்த டங்ஸ்டன் பிளாக் வந்து ஆக்ஷன் தான் நடந்தது. ஓகேவா, மதுரையில் நடந்தது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ப்ரொட்டோஸ் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ஹால்டட் அப்படின்றது ஸ்டாப். ஓகேவா, அது மாதிரி ரெட் ஃபிளாக் அப்படின்னா என்ன? ரெட் ஃபிளாக் அப்படின்றது இந்த இடத்துல போட்டிருக்காங்க வார்னிங். ஓகேவா, கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்றாங்க. ஸோ ரெட் ஃபிளாக் அப்படின்றது வார்னிங் அப்படின்றது ஒரு அழகான ஒரு சினானிமா இருக்கு. ஸோ ஆல்டட் அப்படின்றது ஸ்டாப், ஆல்ரெடி சொல்லிட்டேன். டேடர்லி அப்படின்றது லேட், தாமதம். சரியா, ஸோ லேட் ஆகிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேடர்லி அப்படின்றாங்க. ஸோ அது ரொம்ப பொறுமையாக தான், ரொம்ப லேட்டாக தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இந்த டங்ஸ்டன் நோண்டி எடுக்கிறாங்கல்ல, மைனிங் பண்ணுறாங்கல்ல, மண்ணுல இருந்து மைனிங் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சுரல் கன்சர்ன் ப்ளஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூவை ரொம்ப கிரியேட் பண்ணும். ஸோ ரேர்லி as நரேந்திர மோடி கவர்மெண்ட் has made a swift U-turn in the face of opposition. ஸோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்மளோட பிஎம்மாக இருக்கிறாங்கல்ல, இப்போ நரேந்திர மோடி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க ரொம்ப ரேராக தான் யூ டர்ன் அடிப்பாங்க, பின் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாயக்கார் பட்டி வாஸ் ஆமாங்க 8 கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பிளாக்ஸ். ஸோ இந்த நாயக்கார் பட்டி அப்படின்றது 8 கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பிளாக்ஸ்ல ஒன்று புட் அப் ஃபார் தி ஆக்ஷன் லாஸ்ட் பிப்ரவரி பை தி மைன்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ போன பிப்ரவரியில் இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. 8 months லேட் ஆகி பிப்ரவரிலேருந்து 8 மாதத்துக்கு அப்புறம் த கான்ட்ராக்ட் ஆஃப் மைனிங் 2015.51 hectares. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஹெக்டர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. வாஸ் அவார்டு டு வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். யார் கொடுத்துருக்கான்னு கவனிச்சுக்கோங்க, வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. அப்போ த பிரசன்ஸ் ஆஃப் அரிட்டாப்பட்டி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பயோசிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இந்த அரிட்டாப்பட்டி அப்படின்றது தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சைட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் ஹெரிட்டேஜ் சைட் இது. ஓகேவா, இந்த விசினிட்டி ட்ரிகர்டு கன்சென்ட். ஸோ அந்த நாயக்கர்பட்டி மைனிங் வந்து டங்ஸ்டன் மைனிங் பிளாக் வந்து இதுகிட்ட இருக்கிறது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய வேர்டு என்ன அப்படின்னா விசினிட்டி அப்படின்னா, விசினிட்டி அப்படின்றது லொக்காலிட்டி, அருகாமை. ஸோ விசினிட்டி அப்படின்றது நம்ம நியர்பை அப்படின்ற ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணலாம். இதை தான் சொல்றாங்க. ஸோ விசினிட்டி அப்படின்றது ரெண்டு கிட்ட கிட்ட இருக்கு. இந்த டங்ஸ்டன் பிளாக் அது நடக்க போற இடமும் அந்த மைனிங் நடக்க போற இடமும் இந்த அரிக்காப்பட்டி அதுவும் கிட்ட கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு இன்னொரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அண்ட் அசம்பிளி ரெசல்யூஷன் பாயிண்டட் அவுட் தட் மைனிங் குட் என்டேஞ்சர் தி ஹிஸ்டாரிக்கல் கேவ் டெம்பிள். ஸோ அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கேவ் டெம்பிள்ஸ் இருக்கு, ஜெயின் சிம்பிள்ஸ் இருக்கு, தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அண்ட் ஹபிட்டட் ஃபார் ரேர் ஸ்பீசிஸ். அது அந்த அரிக்கப்பட்டி வந்து இதுக்கு மட்டும் இல்லாம ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ்மே அந்த இடத்துல இருக்கு. இது எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆபத்து வரும். த சென்டர் அந்த பிஜேபி வேர் இனிஷியலி ஆன் தி டிஃபென்சிவ். ஸோ இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்மளோட சென்டர் கவர்மெண்ட் வந்து டிஃபென்சிவ் தான் இருந்திருக்காங்க. ஆர்கியூங் தட் 20.16 square kilometer area, only 1.93 square kilometer area within Arikapatti and Meenakchipuram villages had been notified as a biodiversity site. ஸோ இவங்க என்ன சொல்லி டிஃபென்ஸ் பண்றாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க, ஆர்கியூ பண்றாங்கல்ல, என்ன என்ன சொல்லி பண்றாங்க அப்படின்னா அரிக்காப்பட்டியில 20.16 ஸ்கொயர் கிலோமீட்டரும் அதே மாதிரி மீனாட்சிபுரத்துல 1.93 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த பயோடைவர்சிட்டி சைட் வந்து அந்த டங்ஸ்டன் மைனுக்குள்ள வருது அப்படின்றாங்க. ஆனா லாஸ்ட் மந்த் த மினிஸ்ட்ரி டிஃபர்ட் இஷ்யூன்ஸ் ஆஃப் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் தி பிடர் அண்ட் ஆஸ்க்டு தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் தி ரீடிஃபைனிங் தி பவுண்டரிஸ் பை எக்ஸ்க்ளூடிங் தி பயோடைவர்சிட்டி சைட். ஸோ இப்போ ஜிஎஸ்சி கிட்டே போயிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு அந்த 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 பவுண்டரிஸை வந்து பில் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட கவர்மெண்ட் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அந்த 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 பிட்டர் இருக்காங்கல்ல, யாரு வேதாந்தா குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இதை வந்து ஹால் பண்ணிட்டாங்க, டிஃபர்ட் அப்படின்றாங்க. ஸோ டிஃபர்ட் அப்படின்னா என்ன? டிஃபர்ட் அப்படின்றது டிலேடு. ஓகேவா, ஸோ டிலே பண்ணிட்டாங்க, அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா, சரி. பட் த சென்டர் ஆனுவல் தி ஆக்ஷன் பிஃபோர் த ஜிஎஸ்ஐ குட் ஆக்ட். ஆனால் என்ன நடந்திருக்கு, சென்டர் வந்து இந்த ஆக்ஷனை ஜிஎஸ்ஐயோட ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே நடத்திட்டாங்க. ஆஃப்டர் மீட்டிங் வித் கம்யூனிட்டி லீடர்ஸ் ஃப்ரம் மதுரை லெட் பை தி பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் கே அண்ணாமலை அண்ட் மைன் மினிஸ்டர். ஸோ இவங்களாம் வச்சு அந்த ஆக்ஷனை நடத்திட்டாங்க. சரி, பாலிடிக்ஸ் seems to have played a larger role than the India's strategic need for a tungsten, or the center's states claims that they had acted in the deference to the people wishes.
இந்த இந்த லைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான கீ ரோலா ஆக்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் டங்ஸ்டனோட நீடும் நம்மளுக்கு தேவை. அதே டைம்ல மக்களோட விஷஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, டிஃபரன்ஸ் கிடையாது, டிஃபரன்ஸ் மக்களோட விஷயம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் கிடையாது, ஓகேவா? நம்ம வந்து டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒன்று படிப்போம். ஸோ டிஃபரன்ஸ் கிடையாது, இது வந்து டிஃபரன்ஸ், ஓகேவா? டிஃபரன்ஸ் அப்படின்றது ரெஸ்பெக்ட், மக்களோட மக்களோட அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து மதிக்கிறோம். So tungsten are the wolfram, a dense lustrous metal. இந்த lustrous அப்படின்னா என்ன? ஸோ லஸ்ட்ரஸ் அப்படின்றது எங்க கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஷைனி பளபளப்பான மெட்டல். ஓகே, ஸோ டங்ஸ்டனே ஆல்ரெடி பளபளப்பான மெட்டல். ஆர் உல்ஃப்ரேம், டங்ஸ்டனுக்கு இன்னொரு நேம் சொல்றாங்க உல்ஃப்ரேம். இது வந்து ஒரு பளபளப்பான மெட்டல் தான் இந்த லிஸ்டோரஸ் அப்படின்றாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம இதை படிச்சிருப்போம். மெட்டல் இஸ் அ க்ரூஷியல் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஃபீல்ட்ஸ். இந்த டங்ஸ்டன் அப்படின்றது டிஃபென்ஸ் செக்டாருக்கும் ஹை டெக்னாலஜி ஃபீல்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம இதை இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணது முக்கியம். ஸோ இட் ஹாஸ் அ நோ எஃபெக்டிவ் சப்ஸ்டியூட்ஸ். இந்த டங்ஸ்டனுக்கு வேற சப்ஸ்டியூட்ஸும் கிடையாது. குளோபலி டங்ஸ்டன் இஸ் அ ஸ்டாக் பில்டு. ஸோ ஸ்டாக் பில்டு அப்படின்னா என்ன கவனிங்களா? ஸ்டாக் பில்டு அப்படின்றது கையிருப்பு. தமிழ் மீனிங் பாருங்க, கையிருப்புன்னு அழகாக வந்திருக்கு. ஸோ கலெக்ஷன் அப்படின்றது சினானிம். ஸோ கையிருப்பு அப்படின்றாங்க. ஸோ உலக அளவில் இதோட டங்ஸ்டன் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டங்ஸ்டன் இஸ் ஸ்டாக் பில்டு இண்டிஜினியஸ்லி ரேர், ஓகேவா? ஸோ ஒரு ஊரில் இருக்கிறதுமே ரொம்ப கம்மி, நம்ம ஊர்லேருந்து எடுக்கிறதுமே ரொம்ப கம்மி. ஒன்லி 5% ஆஃப் டங்ஸ்டன் மைனிங் ரிசோர்சஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவில் இருக்க மொத்த டங்ஸ்டன் மைனிங்ல 5% தான் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ மித்த 95% எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கர்நாடகா, ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இங்கே தான் அதிகப்படியான இந்த டங்ஸ்டன் மைனிங் அப்படின்றது இருக்கு. தோ த ஸ்டேட் had flagged the biodiversity issue to the center, there is no clear indication that DMK government was openly opposed to the ஆக்ஷன் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன். ஸோ என்னதான் அந்த இடத்துல பயோடைவர்சிட்டி இஷ்யூ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற டிஎம்கே கவர்மெண்ட் வந்து there is no clear indication அப்படின்றாங்க. எந்த வித கிளியர் இண்டிகேஷனும் கிடையாது. எதுக்காக அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு எந்தவித கிளியர் இண்டிகேஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து இவங்க டைரக்டா இந்து எடிட்டோரியல்ல இவங்க இதை மீன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் prior to the amendment of the Mines and Mineral Acts which empower the center to exclusively action mining leases for critical minerals, the state's Natural Resources Department had requested permission to mine tungsten and molybdenum through the joint versions. ஸோ சென்டர் வந்து டைரக்டா எடுக்கலாம், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து அப்ரூவல் வாங்கணும், சரியா? ரெக்வஸ்டட் பர்மிஷன் டு மைன், ஓகேவா? சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்கார்சிட்டி குறையிறது இல்லை, அந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ டங்ஸ்டன் இடத்துல குறைஞ்சி போச்சு அப்படின்றாங்க. ஸோ ஸ்கார்சிட்டி ஆஃப் டங்ஸ்டன் cannot be overstated. ஸோ இந்த இடத்துல overstated அப்படின்னா என்ன? overstated அப்படின்றது எக்ஸஸ், மிகைப்படுத்தி கூறுதல், அந்த இடத்துல இல்லை, ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. The center might have been more effective had it consulted the state, waited for the GSI report before the making decision. ஸோ அவங்க ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சென்டர் கூட அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்ஐயோட ரிப்போர்ட்டுக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்ட்ரைக்கிங் a balance between the environmental concerns and a strategic need for the tungsten mining by adjusting the block boundaries. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஃபைனலாக என்ன சொல்ல முடிக்கிறாங்க, பிளாக் பவுண்டரிஸை ரீடிஃபைன் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்ஐயோட ரிப்போர்ட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஸ்டேட் கூட கலந்து ஆலோசிச்சு இந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை இந்து வந்து முடிக்கிறாங்க. ஓகே தானே? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கணும், இன்னைக்கு நாளோட வேர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம், காலையில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிஎஃப் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இன்னும் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன வேணும், என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இதில் இன்னும் 2-3 விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது கூடிய விரைவில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இந்த பிடிஎஃபோட ரிவ்யூ மாதிரி கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த பிடிஎஃப் வேர்ஷனில் நம்ம அதை அப்லோட் பண்ணிடுவோம், ஓகே தானே? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியலை உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பாய், ஹேவ் அ கிரேட் டே.